வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம். வேதாத்திரிய சிந்தனை விருந்து பகுதியில் சிரிக்க சிந்திக்க என்ற சிறு விருந்து இதோ. அன்பரின் கேள்விகளும் அருட்தந்தையின் பதில்களும் பகுதியில் வந்த ஒரு கேள்விக்கு நம் அருட்தந்தை அளித்த பதில் ஒன்று நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் தூண்டுகின்றது. ஐயா, தவம் செய்யும்போது கொசு தொந்தரவை எப்படி தவிர்ப்பது? இது அன்பரின் கேள்வி. நிறைய அன்பர்கள் தவத்தின் போது உணரும் ஒரு தொந்தரவு இது. சரியான கேள்விதாங்க. நம்ம மகரிஷி அவங்க இந்த கேள்விக்கு சரியான எளிமையான ஒரு தீர்வை பதிலாக தந்துட்டாங்க. என்ன பதில்னா, ஒரு மெல்லிய துணியை வச்சு உடலை மறைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அதிக செலவில்லாத நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வு. ஓகே தானங்க? அடுத்து தொடர்ந்து அந்த கேள்விக்கு ஒரு விளக்கமான பதிலை தர்றாருங்க. என்னன்னு பார்க்கலாங்களா? பொதுவாக மனிதனுக்கு 6 விதமான உபத்திரவங்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க. முற்காலத்தில் பகல் உபத்திரவங்கள் 2, அதாவது மற்றும் பிச்சைக்காரன். இரவு உபத்திரவங்கள் கொசு மற்றும் மூட்டைப்பூச்சி அப்படின்னு உபத்திரவங்களை பகல் உபத்திரவம், இரவு உபத்திரவம் அப்படின்னு 2ஆக வகைப்படுத்திட்டாருங்க. அடுத்து இரவு பகல் 2 நேரத்துலையும் ஏற்படும் உபத்திரவம் எறும்பு அப்படின்னு சொன்னதோடு நிற்காமல் வாழ்க்கை துணைவர் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அங்கே தாங்க நம்ம மகரிஷியோட நகைச்சுவை உணர்வு வெளிப்படுது. நமக்கு உபத்திரவம் தரும் கொசு, மூட்டைப்பூச்சி, முதலிய உயிரினங்கள் பற்றி கூறிய நம்ம அருட்தந்தை அதோடு கூடவே பிச்சைக்காரன் கூட பகலில் தான் உபத்திரம் தருவான். நம்ம வாழ்க்கை துணை இரவு பகல் 2 நேரமும், அதாவது எல்லா நேரமும் உபத்திரவம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த உபத்திரவங்களை அடியோடு ஒழிக்க முடியாது. தடுக்கும் முறையையும் தாங்கும் பொறுமையும் வேணும் அப்படின்னு சொல்லி நமது சிந்தனையை நகைச்சுவையோடு தூண்டி விடுறாருங்க. எல்லா நேரங்கள்லேயும் நமக்கு இடைவிடாது உபத்திரவம் தருபவர் நமது வாழ்க்கை துணையே அப்படின்னு நகைச்சுவையோடு கூறினவர் இந்த உபத்திரவம் தவிர்க்க இயலாது என்று கூறி நமது சிந்தனையை தூண்டுகிறார். கவலை ஒழித்தல் பயிற்சியில் என்ன சொல்லியிருக்காரு? அனுபவித்தே தீர்க்க வேண்டிய லிஸ்ட்டில் இதை சேர்த்து அந்த சுகமான அன்பு உபத்திரவத்தை தாங்கி பொறுமையோடு வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்க்கை துணையை வாழ்த்தணும். ஆமாங்க, சுகமான உபத்திரவம் வரும், அதாவது தரும் வேளையில் சிரிங்க. சிந்திச்சு பொறுமையாக தாங்கி கொள்ளுங்க. சிரித்து சிந்தித்து குடும்ப அமைதி காண்போம். வாழ்க வளமுடன்.